நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்னைக்கு நம்ம சேனலில் மார்கழி மாதத்தினுடைய பெருமைகள் என்ன, மார்கழி மாதம் என்றவுடன் நினைவுக்கு வருவது திருப்பாவை. திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். அந்த ஆண்டாள் திருப்பாவைக்கு வைத்த பெயர் என்ன, திருப்பாவை என்ற பெயர் ஏன் வந்தது, அதற்கான காரணம் என்ன, மார்கழி நோன்பு என்று கூறக்கூடிய இந்த 30 நாட்கள் பாசுரம் பாடி நாம் செய்யக்கூடிய பாவை நோன்பினுடைய 3 முக்கிய அம்சங்கள் என்ன, அந்த திருப்பாவை பாசுரம் 30 பாசுரத்தினுடைய 6 பிரிவுகளுக்கான விளக்கம் என்ன, அணுகாரம் என்றால் என்ன, இவை அனைத்திற்குமான ஆன்மீக ரீதியான, அறிவியல் ரீதியான, ஜோதிட ரீதியான விளக்கத்தை நாம் இங்கு காணலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது என்னென்னா, அதிகாலையில் எழணும், திருப்பாவை படிக்கணும், திருவம்பாவை படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைவுக்கு வரும். மார்கழி மாதத்தில் இந்த பாடக்கூடிய 30 பாசுரங்களையும் நமக்கு தந்தவங்க யார் அப்படின்னா ஆண்டாள். அந்த ஆண்டாள் இந்த திருப்பாவைக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா சங்கத்தமிழ் மாலை. சங்கத்தமிழ் மாலைன்றது தான் ஆண்டாள் திருப்பாவைக்கு வைத்த பெயர். பட்டர் பிரான் பெயர் சொன்ன 30ம் தப்பாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாதமுனிகள் திருப்பாவைன்னு பெயரிட்டு அதற்கு என்ன காரணம்னு சொல்கிறார். முதல்ல பாவை அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள்கள் இருக்குது. பாவை அப்படின்னா நம்ம பெண் அப்படின்னு சொல்லுவோம், பிம்பம்னு சொல்லலாம், பெண்ணுன்னு சொல்லலாம், இஞ்சின்னு சொல்லலாம், மதில் சுவர் அப்படின்னு ஒரு பொருள், நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய மணி, கண்ணின் மணி, அதாவது அதையும் நம்ம பாவைன்னு தான் சொல்லுவோம். பாவைனா பொம்மை, விக்கிரகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது போல் பல பொருள்கள் கொண்டது இந்த பாவை அப்படிங்கிற வார்த்தை. இது ஒவ்வொரு பொருளையும் வச்சு இதற்கு ஏன் இந்த 30 பாசுரத்துக்கும், இந்த ஆண்டாளருடைய 30 பாசுரத்துக்கும் நாதமுனிகள் என்ன சொல்கிறாரு, ஏன் இதுக்கு திருப்பாவைன்னு பெயர் வைத்தார் அப்படின்னா, மார்கழி நோன்பு அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பேர் பாவை நோன்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த திருப்பாவையினுடைய பெயர் எப்படி வந்ததுன்னா, இது பாவை நோன்புன்னு சொல்கிறதுனால அதற்கு பாவை. இந்த நோன்பு யாருக்காக இருக்கிறோம், இறைவனை நினச்சிருக்கிறோம், அதனால் திரு அப்படின்ற அடைமொழியோட திருப்பாவை அப்படின்ற பெயர் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று பாவைனா பெண் அப்படின்ற பொருள். அதாவது பெண்கள் எல்லாம், கன்னி பெண்களெல்லாம் இணைந்து இந்த வழிபாட்டை செய்கிறாங்க இல்லையா. இந்த பாடல்களை பாடிக்கிட்டே போய் இந்த நூல் முழுதும் பெண்கள் நோக்கிற நோன்பு. அதனால் பெண்களை குறிக்கிறதுனால பாவை. இதில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக திரு அப்படின்ற அடைமொழியோடு பெண்களுக்கு ஏற்றம் தர செய்து திருப்பாவை அப்படிங்கிற பெயர் வருது. அதாவது கூடியிருந்து நோன்பு நோட்டல், பெண்கள் வழிபாடு பண்ணுற ஒரு விஷயம், கூடியிருந்து நோன்பு நோக்கிறாங்க பெண்கள் எல்லாம். அதனால் இது பாவை நோன்பு, இதுக்கு திருப்பாவைன்னு பெயர். பாவைனா விக்கிரகம், பொம்மைன்னு ஒன்று நான் சொன்னேன். மரத்தால் ஆனது, மண்ணால் ஆனது, அதுக்கெல்லாம் பாவைன்னு சொல்லுவோம். இங்கே நாராயணனையே விக்கிரகமாக வச்சு வழிபடுறாங்க. அதனால் விக்கிரகமாக வைத்து வழிபடுறாங்க, பாவையை விக்கிரகத்தை வழிபடுறாங்க, பாவையை வழிபடுறதுனால இது பாவை நோன்பு. அதனால் இது திருப்பாவை. அந்த விக்கிரகம் என்னதுன்னா இறைவன், பரமாத்மாவனுடைய விக்கிரகம். அதனால் அந்த விக்கிரகத்தை வழிபடுறதுனால இதற்கு பாவை, திருப்பாவை அப்படின்னு பெயர். பாவைனா மதில் சுவர்னு ஒரு பொருள் சொன்னேன் இல்லையா. இது எதுக்கு மதில் சுவராக இருக்குது அப்படின்னா, வேதத்திற்கு மதில் சுவராக இருக்குது. வேதத்தை பாதுகாக்குது, வேதத்திற்கு வித்தாக அமைது இந்த திருப்பாவை பாடல்கள் 30 பாசுரங்களும். அவ்வளவு வசத்தியானது, உன்னதமானது இந்த பாவை பாடல்கள், திருப்பாவை பாடல்கள். அதனால் இதற்கு பாவை, திருப்பாவை அப்படிங்கிற பெயரும் வந்தது. பாவைனா கண்ணின் மணி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. நமக்கு பார்க்குற சக்தியை கொடுக்கறதே அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பாவை தான், அந்த கண்ணினுடைய மணி தான். இந்த 30 பாசுரங்களையும் பாடுபவர்களை இறைவன், பரமாத்மா, முழுமுதற் கடவுள் தனது கண்ணின் பாவையாகவே பாவித்து காத்தருள்வார், கண்ணின் மணி போல காத்தருள்வார். அப்படிங்கிறதுனால பிம்பம்னு ஒரு பாவைக்கு இதுல பிம்பம்ன்ற பொருள் எதை குறிக்குதுன்னா அணுகாரத்தை குறிக்குது. நான் பின்னாடி அணுகாரம்னா என்னன்னு சொல்றேன், அப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு புரியும். ஸோ பிம்பம்னு ஒரு பொருள், அதனால் இதற்கு பாவை. அது இறைவன் அப்படி நினைக்கிறதுனால, இறைவனை நினச்சி பாடுறதுனால திருப்பாவைன்ற பெயர் வந்தது. விளையாட்டாக சொல்லணும்னா இஞ்சின்னு ஒரு பொருள் உண்டு. கண்டிப்பாக மார்கழி மாதம் காலையில் நம்ம கோயிலுக்கு போனால் சூடாக பொங்கல் கிடைக்கும்.
கண்டிப்பாக அந்த பொங்கல் மார்கழி மாதம் பெருமாள் கோயில்லையோ இல்லை எல்லா கோயில்களுமே கிடைக்கும். அந்த கிடைக்கக்கூடிய பிரசாதம் இறைவனுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த அமுது படைத்து அந்த பிரசாதம் நமக்கெல்லாம் வழங்கப்படக்கூடிய அதில் கண்டிப்பாக இஞ்சி இருக்கும். அந்த இஞ்சி போட்டு அந்த பொங்கலை சுவைச்சிட்டு நம்ம பாசுரங்களை முடிச்சுட்டு அருள் பெற்று வரோங்கிறதுனால பாவை திருப்பாவை. இதில் திரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ திருவுக்கு மீனிங் எடுத்துக்கும் போது திருனா லக்ஷ்மின்னு ஒரு பொருள், லக்ஷ்மினா மங்களம்னு ஒரு பொருள் உண்டு. அதாவது இந்த திருப்பாவை 30 பாசுரங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அமங்கலமான வார்த்தை கூட வந்திருக்காது. அத்தனையும் மங்களகரமான சொற்கள், மங்களகரமான வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்ட 30 பாசுரங்கள். அதனால் இதற்கு திருப்பாவை அப்படின்னு பெயர். இதில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று அப்படின்னு வரும். வெள்ளி எழுந்து வியாழன் மறைந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் மறைந்ததுன்றது அமங்கலமான வார்த்தை. அதில் மங்களகரமான வார்த்தை தான் பயன்படுத்தணுன்றதுனால அந்த மறைந்ததுன்ற அமங்கல வார்த்தைகள் எடுக்கப்பட்டது. அதனால் மங்களமான வார்த்தைகளை நம்ம இது பாடுறதுனால கண்டிப்பாக சௌபாக்கியம் மங்களம் உண்டாகும். இதை பாடுறவங்களுடைய இல்லத்திலும் வாழ்விலும். அடுத்தது திரு அப்படின்னா லக்ஷ்மின்னு ஒரு பொருள். லக்ஷ்மியே பூமாதேவியே ஆண்டாள் பிராட்டியாக நம்மளுடைய கோதை நாச்சியாராக இந்த பாடலை பாடியதால் இது திருப்பாவை அப்படின்னு ஆச்சு. இப்போ நம்ம திரு கூட்டல் பாவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வேறு மாதிரி சொல்லணும்னா திருப்பு கூட்டல் ஆவை அப்படின்னு சொல்லலாம். திருப்பு எதை திருப்பணும்? ஆவை திருப்பு. ஆ அப்படின்னா ஆ, அந்த ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு அந்த அக்ஷரத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா பசுமாடுன்னு பொருள். அந்த பசுமாடு போல் அங்கங்கே ஆங்காங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோமோ நம்ம. எதை நினச்சி? பௌதிக உலகத்தினுடைய சுகத்தை சுகிக்கிறதுக்காக, புலன் நுகர்ச்சிகள், புலன் இன்பத்திற்காக நம்ம ஆங்காங்கே பசுமாடு போல் திரிஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய மனசும் அறிவும். அந்த ஆவை, அந்த பசுமாட்டை, அந்த பசுமாடு போல திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய புத்தியை இறைவனிடம் திருப்பு. அதுதான் திருப்பு கூட்டல் ஆவை. ஆவை திருப்பு. பசுமாடு போல் மேய்ந்து திரிந்து கொண்டிருக்கும் உன் புத்தியை இறைவனிடம் திருப்பு. மார்கழி மாதத்தை நம்ம முதல் மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இறை வழிபாட்டுக்கே உரிய மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த முதல் மாதமான இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இறை நம்பிக்கையோட இந்த பயணத்தை அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த திருப்பாவைன்ற 30 பாசுரங்களையும் நம்ம பாடி இறைவனை வழிபட்டு இறைவனுடைய ஆன்மீக வழியில் சென்று அவரை அடையிறதற்கான ஒரு எளிய வழி அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் எளிய வழி, இந்த மார்கழி மாதம் ஏன் கொண்டாடுறோன்றதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இது 30 நாட்களுக்கு 30 பாசுரம், நாளுக்கு ஒரு பாசுரம் அப்படின்னு பாடி நம்ம இறைவனை வழிபடலாம். இதில் அணுக்காரம் அப்படின்னா என்ன? இதுவரையும் நான் சொன்னது எல்லாமே திருப்பாவை அப்படின்னு இந்த பாடலுக்கு ஏன் பெயர் வந்தது, வேதமுனிகளுடைய விளக்கம். சங்கத்தமிழ் மாலை அப்படிங்கிறது தான் ஆண்டாள் இதற்கிட்ட பெயர். சரி, இப்போ அணுக்காரம் அப்படின்னா என்னென்னா ஒருவர் இன்னொருவராக மாறிக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிம்பம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. எதுக்கு? பாவை அப்படின்னா பிம்பம்னு ஒரு பொருள். இதுவரை நம்ம என்னெல்லாம் சொன்னோம்? பாவை அப்படின்னா பெண் அப்படின்னு ஒரு பொருள், பாவைனா பாசுரம்னு ஒரு பொருள், பாவைனா விக்கிரகம் அல்லது பொம்மை, மண்ணால் மரத்தால் ஆன பொம்மைகள் விக்கிரகத்தை சொல்லலாம். பாவைனா கண்ணின் இருக்கக்கூடிய மணி, கண்ணின் மணியை பாவைன்னு சொல்லலாம். இன்னொன்று இஞ்சின்னு சொல்லலாம், இன்னொன்று பிம்பம்னு சொல்லலாம், மதில் சுவர்னு சொல்லலாம்னு சொன்னேன். இது போல் பல அர்த்தங்கள் இருக்குது. ஒவ்வொரு அர்த்தத்தையும் வச்சு தான் இந்த பாடலுக்கு திருப்பாவை அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். இதில் அணுக்காரம் அப்படின்னா என்னென்னா பிம்பப்படுத்தி பார்க்குறது, ஒருவர் இன்னொருவராக மாறுவது. ஒருத்தரை பார்த்தோம் நம்மளுடைய நட உட பாவனை நம்மளுடைய ஸ்டைலெல்லாம் மாறும், அவங்கள போலவே நம்மளை பிம்பப்படுத்தி பார்ப்போம். அதுதான் பிம்பப்படுத்துறது. இங்கே அதுக்கு பேர் அந்த அதுக்கு தான் அணுக்காரம்னு பேர். இங்கே அணுக்காரம்னா என்ன அப்படின்னா ஆண்டாள் தன்னை கோபியாக, ஏன் அதாவது மார்கழி மாதம் ஆண்டாள் என்ன நினச்சாங்க? கோதை நாச்சியார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளை கோதை நாச்சியார் ஆண்டாள் தாயார் கண்ணனையே மணாளனாக அடையணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அப்போ கண்ணனை யார் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது கோபிகைகள்லாம் கண்ணனை நினச்சி கண்ணனை பாடி கண்ணனை மகிழ்வித்து ஆடி பாடி அவரோடு இருந்திருக்காங்க. அப்போ கோபிகைகள் மாதிரி நாம் பண்ணணும் அப்படின்னா இது கலிகாலம். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் இருந்தது கலிகாலம். கோபிகைகள் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா துவாபர யுகம்.
அப்போ துவாபர யுகத்தில் அவங்க பண்ண மாதிரி நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அவங்க பார்க்குறாங்க என்னெல்லாம் அவங்க பண்ணாங்களோ அந்த மாதிரி நாமளும் பண்ணணும். அவங்களை போல பாவித்து ஆண்டாள் தன்னை கோபியாக நினச்சிக்கிட்டாங்க. தன்னுடைய தோழிகளையெல்லாம் கோபிமார்களாக நினச்சிக்கிட்டாங்க. தன்னுடைய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினச்சிக்கிட்டாங்க. திருமுக்குளத்தை யமுனையா நதியாக நினச்சிக்கிட்டாங்க. வடபத்திரசாயி கோயிலை நந்தகோபனினுடைய இல்லமாகவே நினச்சிக்கிட்டாங்க. அந்த வடபத்திரசாயி இறைவனை கண்ணனாவே பாவிச்சாங்க. மார்கழி நோன்பு நோட்டுறாங்க. ஒன்று கூடி குளிர்ந்து பாவை நோன்பு நோட்டுறார்கள். இதுதான் அணுக்காரம். அணுக்காரம்னா ஒருவர் இன்னொருவராக மாறுறது. அவங்களாவே மாறினாங்க, கண்ணனை நினைத்தாங்க. இப்படி தான் இறைவன் அடையிறதுக்கு ஆண்டாள் 30 பாசுரங்களையும் நமக்கும் தந்தறியிருக்காங்க. இப்போ நாம் பாவை நோன்பு நோக்கிறோன்னா எப்படி? அதிகாலையில் எழணும், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி, முதல்ல நீராடணும், அதான் முக்கியம். நீராடி இறைவனை நினச்சி பாடல்கள், பஜனை பாடல்கள் பாடி, முடிஞ்சால் நம்ம தெருக்களில் பஜனை பாடல் கோஷ்டி போகிறாங்கன்னா அவங்களோட இணைந்து நாமளும் ஒரு வளம் வரலாம். அல்லது இல்லத்தில் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போய் இறைவனை நாமா சொல்கிறது, ஜெபம் பண்ணுறது, இந்த பாசுரங்கள் தினம் ஒரு பாசுரம் அப்படிங்கிற விதத்தில் பாடுறது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யறதுக்கு ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை அப்படிங்கிறது 1000 மடங்கு பலன் தரும் ஆன்ம ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பாவை, இந்த பாவைக்கான பொருளும் அதற்கான பெயர் காரணமும் பார்த்தோம். அணுக்காரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த மார்கழி மாதத்தினுடைய பெருமைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தினுடைய பெருமை என்ன? அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு இறைவனை சொல்கிறோம். 12 மாதத்திற்கும் 12 இறைவன் இருக்காங்க. ஆகம நூல்படி மார்கழி மாதம் தான் முதல் மாதம்னு சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக சித்திரை மாதம் தான் முதல் மாதம்னு சொல்லப்படுது. முதல் ராசி மேஷ ராசி. 12 மாதத்துக்கும் 12 ராசிகள் சொல்கிறாங்க. மேஷ ராசியில் முதல் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சித்திரை மாதத்தை முதல் மாதமாக வைத்து சொல்கிறோம். ஆனால் மார்கழி மாதம் ஆகம நூல்படி முதல் மாதம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மார்கழியில் தான் கேசவன், இந்த ஒவ்வொரு பெருமாள் ஒவ்வொரு மாதத்துக்கு சொன்னேன் இல்லையா, லைனாக சொன்னால் சித்திரை மாதம், அதாவது கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. கார்த்திகை மாதம் தான் இறுதி மாதம். அதை தான் நம்ம தாமோதர மாதமாக கொண்டாடுறோம் இல்லையா. இறைவனை உரலில் கட்டி யசோதா அந்த இறைவன் காமிச்ச அந்த லீலை தான் தாமோதர லீலை. அந்த தாமோதரனை கொண்டாடக்கூடிய மாதம் தாமோதர மாதம், அது கார்த்திகை மாதம், அதுதான் இறுதி மாதம் ஆகம நூல்படி. அப்போ முதல் மாதம் என்ன? மார்கழி மாதம். கேசவான்னு ஆரம்பிக்க கேசவனை கொண்டாடுறதுனால மார்கழி மாதம் முதல் மாதமாக ஆகம நூலில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று, இந்த மாதத்தினுடைய பெருமைகள் அப்படின்னு ஒன்றொன்னா பார்க்கலாம். பூஜ்ய மாதம் அப்படின்னு இந்த மார்கழி மாதத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. பூஜ்யமா, 0 அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. பூஜ்ய மாதம்னா பூஜிக்க வேண்டிய மாதம்னு அர்த்தம். பூஜைகள்லாம் செய்ய வேண்டிய மாதம், ஆன்மீகத்தை தொடங்க வேண்டிய மாதம் அப்படின்னு மார்கழி மாதத்தை சொல்கிறாங்க. இறைவனுக்கே பூஜ்யன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான். பூஜ்யனை துதிக்க வேண்டிய மாதம் பூஜ்ய மாதம். இறைவனை துதிக்க வேண்டிய மாதம் பூஜ்ய மாதம், பூஜிக்க வேண்டிய மாதம். அதனால தான் மார்கழியில் பார்த்தா முழுதும் ஆன்மீகமாக தான் இருக்கும், பக்திகள் தான் இருக்கும். நிறைய இடங்களில் பாகவத சப்தாகம், பஜனை பாடல்கள் நடக்கும், சொற்பொழிவு நிறைய அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கும். ராமாயணம், மகாபாரதம், அது போன்றது. திருப்பாவை நிறைய இடங்களில் பரதநாட்டியம், நாடகம், இதை நாடகமாக போடுவாங்க, நடனமாக இருக்கும். அந்த மாதிரி முழுதும் இறைவனை குறித்து இருக்கும். ஏன் அப்படின்னா, மார்கழி மாதம் துரதிருஷ்டமான மாதமா, அது ஒரு அமங்கல மாதம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. மார்கழி மாதம் அமங்கலமான மாதம் இல்லை. அந்த மாதத்தில் யாருமே திருமணம் வச்சுக்கல, கிரகப்பிரவேசம் வச்சுக்கல, அதனால் அது ஒரு வேண்டாத மாதம்னு அர்த்தம் இல்லை. நம்ம அந்த மாதிரி காரியங்கள் திருமணம்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கவனம் முழுதும் நம்மளுடைய அந்த திருமண காரியங்களில் தான் இருக்கும். நம்மளுடைய இல்ல திருமண காரியங்கள், நம்ம இல்லத்துக்குன்னு ஏதாவது ஒரு நிகழ்வுகள் வச்சுக்கிறோன்னா நம்மளுடைய கவனம் ஃபுல்லும் அதில் தான் இருக்குமே தவிர இறைவன் மேலே போகாது. அதனால தான் மார்கழி மாதம் வேறு எந்த நிகழ்ச்சியும் வச்சுக்காம இறைவனை மட்டுமே பிரார்த்தனை பண்ணணும். ஏன் அப்படி மார்கழி மாதத்தில் இறைவனை மட்டும் பிரார்த்தனை பண்ணணும்? அவ்வளவு சிறந்த மாதம் இது. இந்த மாதம் பண்ணுற பக்தி மாதிரி, அந்த பக்திக்கான பலன் மாதிரி எந்த மாதத்துலையும் கிடையாது.
அதனால் இந்த மாதம் ரொம்பவும் சிறந்தது. இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். முதல்ல பூஜ்ய மாதம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மார்கழி மாதம் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக இவ்வளோ ஃபுல் வருஷம் இருக்கோன்னா அது அவங்களுக்கு ஒரு நாள். நம்மளோட 6 மாதம் அவங்களுக்கு ஆஃப் அ டே, அரை நாள். நம்மளுடைய காலை பகுதி ஃபுல்லாக அவங்களுக்கு உத்தராயணம். நம்மளுடைய மாலை பகுதி ஃபுல்லாக இரவு முழுசும் சேர்த்தா அவங்களுக்கு தக்ஷிணாயனம். 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம்னு நமக்கு, அவங்களுக்கு அது அரை நாள். ஒரு நாள் பகல், ஒரு நாள் இரவு, இரவும் பகலும் இணைஞ்சால் ஒரு வருஷம் முடிஞ்சுது அவங்களுக்கு. அப்போ உத்தராயணம் எப்போ ஆரம்பிக்கும்? தை மாதம் ஆரம்பிக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும். அதுபோல் தை மாதம் உத்தராயணம் ஆரம்பிக்கும். தையிலிருந்து ஆணி வரையும் இருக்கக்கூடியது உத்தராயண காலம். ஆணி முடிஞ்சு ஆடி, ஆடியிலிருந்து மார்கழி வரையும் இருக்கிறது தட்சிணாயனம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த மார்கழி மாதம் தட்சாயணத்துடைய இறுதி மாதம் அப்படின்றோம். எது உத்தராயணத்துடைய முதல் மாதம்? எது அது என்ன? உத்தராயணம்னா என்ன? தேவர்களுக்கு பகல் இல்லையா? அப்போ தேவர்களுக்கு பகல் எப்போ ஆரம்பிக்குது? தை மாதம் ஆரம்பிக்குது. அப்போ பகலுக்கு முன்னாடி, அதாவது 96 நிமிடத்திற்கு முன் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் பகல் பொழுது, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 96 நிமிடங்கள் அப்படி நிமிடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். அப்போ உத்தராயணம்னா தேவர்களுக்கு பகல். அப்போ தை மாதம் பகல் பொழுது ஆரம்பிக்குது. அப்போ தை மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 96 நிமிடங்கள் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். அப்போ இந்த மார்கழி மாதம் ஒரு மாதங்கிறது அவங்களுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தம். அவ்வளோதான், ஒரு நாளினுடைய பிரம்ம முகூர்த்தம் மார்கழி மாதம் நமக்கு முழுசும். அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய காரியம் எவ்வளோ சிறக்கும் அப்படின்னு தேவர்களுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ தேவர்கள் அனைவரும் இறைவனை நோக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபடுவாங்க. அப்போ அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. ஏன் மார்கழி மாதம் நம்ம பக்தி செய்யலாம், தடையில்லாமல் பக்தி செய்யலாம், யாரோட தடையும் வராது அப்படின்னா பக்தி செஞ்சால், இப்போ விஸ்வாமித்திரர் தவம் இருக்கிறாருன்னா மேனகை அனுப்புனார் இல்லையா? அதே போல் துருவன் பண்ணும் பொழுதும் ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தேவர்கள் இடையூறு பண்ணுவாங்களாம். இதை 2 விதமாக சொல்லலாம். அதாவது ஒன்று இடையூறு அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தேவர்கள் யார்? இறைவன் பரமாத்மா முழுமுதற் கடவுள். எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மினிஸ்டர் ஒரு துறைக்கு இருக்காங்களோ, ஒரு அமைச்சர் இருக்காங்களோ, அதுபோல் இங்கே காற்றுக்கு ஒருத்தர், அக்னிக்கு ஒருத்தர், நீருக்கு ஒருத்தர், மழைக்கு ஒருத்தர், அப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொருவராக அமைக்கப்பட்டவர்கள் தான் இந்த தேவர்கள். இறைவனால் பராமரிப்பிற்காக அமைக்கப்பட்டவங்க தான் இந்த தேவர்கள்லாம். அப்போ அந்த தேவர்களுக்கு நம்ம ரொம்ப பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயாவது நம்மளோட இடத்துக்கு இவங்க வந்துடுவாங்களோன்ற பயத்தில் நம்மளை தடுப்பாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதனால் ஆனால் அந்த மாதிரி பக்தி செய்கிறவங்கள தடை செய்யக்கூடிய தேவர்களும் மார்கழியில் தடுக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கும் அது பிரம்ம முகூர்த்தம், அவங்களும் தேவர்களும் இறைவனை நோக்கி வழிபடக்கூடிய நேரம் அது. அதனால் அவங்க நம்ம பக்கம் வரமாட்டாங்க. ஸோ தடை இருக்காது. ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் என்னென்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு சிஎம் வேண்டாம், ஒரு கவுன்சிலரை பார்க்க போகிறோன்னா உடனே போயிட முடியுமா? அதுக்கு ஒரு பெட்டிஷன், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கணும். நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? ஃபோனில் பேசுனீங்களா? நேரில் கேட்டு போனீங்களா? இன்றைக்கி பார்க்குறேன்னு சொன்னாங்களா? 1008 வாசல் இருக்கவங்க 1008 கேட்டுட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. அப்படி ஒரு கவுன்சிலர், ஒரு நகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களை பார்க்க போகணும்னாலே நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நிறைய பேரை பர்மிஷன், அனுமதி இல்லாமல் நம்ம போக முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பக்தி செய்கிறோம்? ஆன்மீக வழியில் சென்று இறைவனை அடையணும், பரமாத்மாவை அடையணும்னு சொல்லி பக்தி செய்கிறோம். அப்போ அந்த பரமாத்மா கிட்ட போகணுன்னா அப்போ தேவர்கள்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க தானே. சோதனை இல்லாமல் சாதிக்க முடியுமா? சோதனையின்றி சாதனை இல்லை இல்லையா? அப்போ இறைவனை போய் அடையணுங்கிறது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது நமக்கு உடனே கிடச்சிருமா? நம்ம பக்தி செய்யணும். நம்ம பக்தி செஞ்சு பக்தர்கள் ஆன உடனே நமக்கு நிறைய சோதனைகள் வரும். என்னடா இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போ பாரு சினிமாவுக்கு போகிறான், ஜாலியாக இருக்கான், பீச்சுக்கு போகிறான், அவன் சாமியை கும்பிட்றதில்ல, நெத்தியில் கூட ஒரு விபூதி வச்சு நான் பார்க்குறதில்ல, அவன் வாயில் ஒரு நாமம் நான் பார்த்ததில்ல, நான் 24 மணி நேரமும் இதெல்லாம் திறந்துட்டு எதுவுமே வேண்டாம்,
வெளி உலகமே வேண்டாம், அந்த இன்பங்கள்லாம் நிலையானது இல்லை, நிரந்தரமானது இல்லை, இறைவன் ஒருவனே நிரந்தரம், அவனே இறுதி அப்படின்னு அவனை அடையிறதுக்கு நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன், நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கேன், அப்போ இதெல்லாம் தப்பு தானா, அவனை மாதிரி நானும் என்ஜாய் பண்ணணுமான்னு பக்தர்களுக்கு சில நேரங்கள் அந்த எண்ணங்கள் வரும். அதெல்லாம் மாயை. அதெல்லாம் கூட தேவர்கள் கொடுக்குற எண்ணங்கள் தான், ஆசைகள் தான். புலன்களை தூண்டி நீ மாறுறியா இல்லை பக்தி பண்ணுறியா டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்பப்போ இந்த மாதிரி இடையூறுகள் நமக்கு தொடர்ந்து வரும். அதெல்லாம் மீறி பக்தி செய்கிறவங்க தான் வெளியில் வர முடியும். ஏன்னா எல்லாரும் உடனே போயிட முடியாது இல்லையா? பக்தி ஜபம் இன்றைக்கி நான் பண்ணிட்டேன்னா நாளைக்கே கடவுளின் முன்னாடி தோன்றணும், நாளைக்கே அவரை போய் நம்ம அடைஞ்சிடணும்னா அடைய முடியாது இல்லையா? அப்போ அந்த இடையூறுன்றதை இப்படி எடுத்துக்கலாம். தேவர்கள் நமக்கு வைக்கக்கூடிய சோதனை. நமக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்களே பாருங்களேன், விரதம் இருக்கலாம்னு நினைப்போம். அன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிகள் வருவாங்க, நல்லா சமைப்பாங்க, அப்போ வாசனையாக இருக்கும், சாப்பிட்ணும் போல் இருக்கும். சரி வேண்டாம் போ, அடுத்த ஏகாதசி பார்த்துக்கலாம் தோணுமா தோணாதா? இதெல்லாம் தான் இடையூறு. இதெல்லாம் மீறி தான் நம்ம வெளியில் வரணும் இல்லையா? அதனால் நமக்கு நிறைய இடையூறுகள் வருதுனாலே கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு அர்த்தம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம பின்னாடி வந்துடக்கூடாது. அப்போனா அவன் தான் நல்லா பண்ணுறான், என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறான், நீ இப்படியே உட்காந்துருக்க சாமியார் மாதிரி, நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன் பாருன்னு அப்படின்னு நினச்சி நாம் பக்தியிலேருந்து பின்னாடி வந்துடக்கூடாது. தொடர்ந்து பக்தி செய்யணும். பக்தனுக்கு இடையூறு வரும். ஏன்? கடவுளோட பார்வை வருது. உடனே கடவுள் என்ன நினைக்கிறாரு? நம்மளை பக்தனாக செலக்ட் பண்ணி மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ மேலே கொண்டு போகணுன்னா கடவுளால் கூட கர்மாவெல்லாம் அழிக்க முடியாது, கர்மாவெல்லாம் தீர்த்துட்டு தான் போகணும். அப்போ அந்த கர்மாவை தீர்க்கிறதுக்கு சீக்கிரமாக ஒரு வழியை உண்டாக்குறாரு. நமக்கு சுற்றி நிறைய பிரச்சனைகளை உடனே கொடுப்பார். பக்தி செய்கிறவனுக்கு தான் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் நிறைய வரும். வியாதி வரும், கஷ்டங்கள் வரும், பண கஷ்டம் வரும், மன கஷ்டம் வரும், வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும், நிறைய மன நிம்மதி போகும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் மீறியும் நீ கடவுளா கல், நீ ஒன்றுமே செய்யலை, நான் ஒன்றை போய் கும்பிட்டேன் பாரு இப்படி சொல்லாமல் அவன் உறுதியோட இறைவன் இருக்கான் பரமாத்மா அப்படின்னு நம்புகிறானா, அவன் இவ்வளோ பிரச்சனைகளையும் தொடர்ந்து பக்தி பண்ணுறானா அப்படின்னு சோதனைகள் நடக்குது. அப்போ அந்த சோதனைகளையும் மீறி இந்த மாதிரி யார் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் விட்டுட்டு நாம் யார், நாம் எதுக்கு வந்திருக்கோம், நாம் எங்கே போகணும், நம்மளுடைய இறுதி நோக்கம் என்ன அப்படிங்கிறத நல்லா ஸ்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் மன உறுதியோட பக்தி பண்ணணும். அப்போ அதற்கு சிறந்த மாதம், சிறந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம். தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய மாதம் மார்கழி மாதம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் தேவர்கள் கூட நம்மளை டெஸ்ட் பண்ண சோதனைக்கு வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பக்தி பண்ணும்போது சோதனை பண்ணுவாங்க, சோதனை பண்ணி நம்ம தோத்துட்டோன்னா திருப்பி நம்ம ஃபஸ்ட்லேருந்து பக்தி பண்ணி வரத்துக்கே ரொம்ப கடினமாக உழைக்கணும். ஆனால் மார்கழி மாதம் அவர்களுடைய இடையூறும் இல்லாமல் பக்தி செஞ்சால் இறைவனை அடையலாம், எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இறைவனை அடையலாம் அப்படின்னு ஒரு வழி நமக்கு காட்டப்படுது. அப்போ இந்த மார்கழி மாதம் மிகவும் சிறந்த மாதம். இந்த 30 நாளும் நம்ம சிலதை நல்லா பயிற்சி பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சியை பயிற்சி ஆக்குறோன்னா பயிற்சி நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். அப்போ இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்னென்னா, இது ஒரு பூஜ்ய மாதம். பூஜ்ய மாதம்னா பூஜைக்குரிய மாதம். பூஜ்யன் அப்படின்னா இறைவன், இறைவனை பூஜிக்கக்கூடிய மாதம். அதே மாதிரி தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்தம். அதனால் எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம அவனை அடைய முடியும். அதே மாதிரி மாதங்களில் நான் மார்கழி, மாசானா மார்கழி சோமி அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. வேதங்களில் சாமவேதம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவருடைய விருப்பங்களை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கே விருப்பமான மாதம், அவர் பிறந்தது ஆவணியாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு விருப்பமான மாதம் மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு பிடித்தமான மாதத்தில் அவரை நினைத்து நோன்பு இருக்கிறது மிகவும் உத்தமமானது. மாதவ திதி, அதாவது மாதவனுக்கே உரிய திதி எதுனா ஏகாதசி திதி. திதிகள் 16 இருக்கலாம், அதில் அவருக்கு மாதங்கள் 12 மாதத்தில் மார்கழி அவர் இருக்கார், மார்கழியாக அவர் இருக்காராம். திதிகளில் ஏகாதசியாக இருக்காராம், மாதவ திதியே ஏகாதசின்னு சொல்லப்படுது. அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிறப்பு, இன்றைக்கி வைஷ்ணவ ஏகாதசி. மார்கழி மாதத்தில் ஏகாதசி திதியிலேயே இந்த மாதம் தொடங்குது. அப்போ ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் இது. அப்போ இந்த அவருக்கு பிடித்த ஏகாதசி திதியில் பிடித்த மாதத்தில் நம்ம நோன்பை ஆரம்பிக்கலாம். மார்கழியில் ஒரு நாள் நம்ம செய்கிற பூஜை 1000 மடங்கு பலன் தரும்னு ஆகம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ ஒரு நாள் பூஜை 1000 மடங்குன்னா இது 30 நாளும் மார்கழி மாதம் நம்ம செய்யக்கூடியது 30,000 வருடப்பலன். 1000 வருடப்பலன். அது ஒரு நாள் செஞ்சால் நீ 1000 நாள் கோயிலுக்கு போய் செஞ்சதுக்கு சமம். அப்போ 30 நாளும் நீ கோயிலுக்கு போனேன்னா 30,000 வருடம் கோயிலுக்கு போனது. நம்ம முதல்ல 30,000 வருடம் இருப்போமா? எத்தனை பிறவி எடுத்திருக்கோமோ இத்தனை பிறவியும் சேர்த்து வச்சா கூட நம்ம 30,000 வருடம் இருந்திருப்போமான்னு தெரியாது. ஆனால் இந்த 30 நாள் கோயிலுக்கு போனால் 30,000 வருடம் கோயிலுக்கு போன புண்ணியம் பலன் கிடைக்குதுன்னா அப்போ நம்ம கண்டிப்பாக அதை செய்யணும். ஆகம சாஸ்திரப்படி ஒரு நாள் அப்படிங்கிறது 1000 மடங்கு பலனை தரக்கூடியது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடியது. சரி, இதெல்லாம் நீங்கள் ஆகம விதிப்படி ஜோதிடப்படி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோமே, அறிவியல் ரீதியாக மார்கழி மாதத்திற்கு என்ன பெருமை அப்படின்னா, மார்கழி மாதம் ஓசோன் லேயர் நம்ம பூமிக்கு மிக அருகாமையில் பக்கத்தில் வருமா. அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாயு வந்து O3 அப்படின்னு சொல்கிறோம். O2 ஆக்சிஜன், ஓசோன் வந்து O3. அப்போ அந்த ஓசோன் லேயர்லேருந்து வரக்கூடிய அந்த O3 அப்படிங்கிறது ஃப்ரீயாக நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குமா. மார்கழி மாதம் அதிகாலை பொழுதில் தான் அது வரும். அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஏர் கிடைக்குது. அது ரொம்ப முக்கியமானது கூட. நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், மனிதர்களுக்கு மனதினுடைய மனத்திற்கு உத்வேகத்தை தரும், அமைதியே தரவல்லது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஓசோன் லேயர் ஃப்ரீயாக கிடைக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும் இல்லையா. அதை நம்ம வந்து நல்லா இழுத்து மூச்சு விட்டு வாங்கிக்கணும். அதுக்காக தான் அதிகாலையில் மார்கழியில் சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கோலம் போடுறாங்க பெண்கள். அதில் சயின்டிஃபிக்காக எப்படி கிடைக்குதுன்னா குமிஞ்சு கோலம் போடும்போது மூச்சு முட்டும். அப்போ நம்ம நல்லா மூச்சை இழுத்து விடுவோம். அப்போ ஓசோன் லேயர் அந்த O3 நமக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பஜனை பண்ணிட்டு போவோம். நம்ம அந்த மார்கழி மாதத்தில் தான் வந்து தெரு வீதிகளில் பஜனை போவாங்க. அந்த பஜனை போகும் பொழுது நம்ம இழுத்து பாட்டு பாடணும். அப்போ நம்ம அந்த வாயுவை சுவாசித்து ஆகணும். நிறைய ஆக்சிஜனை உள்ளே இழுத்து ஆகணும் பாடுறதுக்கு. அந்த மாதிரி இழுக்கும் போது நாம சங்கீர்த்தனம் பாடினாலும் சரி, பாடுறவங்களோட கேட்டு திருப்பி பாடினாலும் சரி, இல்லை அந்த கோஷ்டியில் நம்ம அப்படியே ஒரு உலா வந்தாலும் சரி, அப்போ அந்த ஓசோன் லேயர்லேருந்து வரக்கூடிய அந்த O3ங்கிற ஆக்சிஜனை நம்ம ஃப்ரீ ஆக்சிஜன், ஃப்ரெஷ் ஆக்சிஜனை நம்ம உட்கொள்கிறதுனால நமக்கு நல்ல பலன். அந்த வருடம் முழும் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான அந்த ஆக்சிஜனை நம்ம அந்த ஒரு மாதம் நல்லா சுவாசிக்கிறோம். இது வந்து அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டது. பெரிய வாச்சான் பிள்ளை அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, பக்தருக்கு பகவான் கிடைக்கிறாரு அப்படின்னா அது சித்திரை மாதமா, பகவானுக்கு பக்தர்கள் கிடைக்கிறாங்கன்னா அது மார்கழி மாதம்னு சொல்கிறார். பகவானுக்கே பக்தர்கள் கிடைக்கிற மாதம் மார்கழி மாதம். ஏன்னா ராமர் பட்டாபிஷேகம் இல்லாமல் காட்டுக்கு போனார், 14 வருடங்கள் இருந்தார். திரும்பி வந்து சித்திரை மாதத்தில் தான் அவருடைய பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போ எப்போ நல்லாட்சி வரும், எப்போ ராமராஜ்யம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்த தொண்டர்களுக்கு ஒரு தலைவன் கிடைச்சான். ஒரு அயோத்திக்கு ஒரு நாடாளும் மன்னன் கிடைச்சான். அந்த மாதிரி பகவான் ராமர் பக்தர்களுக்கு கிடைச்சது எப்போ அப்படின்னா சித்திரையில். அதே மார்கழியில் பார்த்திங்கன்னா அனைத்து பக்தர்களும் இணைஞ்சு நல்ல ஒரு பக்தி பாடல்களை இசைச்சிக்கிட்டு நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்ணி திருப்பாவையை பாடி இறைவனை போய் சேவிக்கிறோம் அப்படின்னா அது எப்போ, பக்தர்களை பகவானை தேடி நம்மெல்லாம் போகக்கூடிய பக்தர்கள் போகக்கூடிய மாதம் இந்த மார்கழி. அப்போ பகவானுக்கே பக்தர்கள் கிடைக்கிறாருன்னா அது இந்த மார்கழி மாதம். அது இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு. துவாபர யுகத்தில் கோபிகைகள் இருந்தாங்க நோன்பு, கலியுகத்தில் கூடியிருந்து நோன்பு இருக்கிறாங்க ஆண்டாள், நமக்கெல்லாம் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம், நாமம் சொன்னால் நம்மனையே வெல்லலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ நாம் இந்த மாதத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இறைவனை அடையிறதுக்கு நாம் முன்னேறி செல்கிறதுக்கு வழி பார்க்கணும். இதில் மார்கழி மாதம் சிறப்புன்னு சொல்லும்போது முக்கியமான ஒன்று, மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி. வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு முறை மது கைடவர்கள், பிரம்மா கொஞ்சம் அசந்துட்டார், பிரளயம் ஏற்படக்கூடிய காலத்தில் பிரம்மா அசந்த உடனே மது கைடவர்கள் அவர்கிட்டேருந்து வேதங்களெல்லாம் திருடிட்டு வந்துட்டாராம். வேதங்களெல்லாம் திருடிட்டு வந்து அந்த வேதங்களெல்லாம் மீட்டு கொடுத்தார் பகவான் அவதாரம் எடுத்து.
அந்த மாதிரி மீட்டு கொடுத்த போது மதுக்கைடவர்கள் தன்னுடைய தவறை எண்ணி வருந்தி சரணாகதி அடையும் பொழுது நாங்கள் பரமபதம் போகணும்னு அவங்க கேட்கும் பொழுது அப்போ இறைவன் சொல்கிறார், மார்கழியில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசி அன்னைக்கு வடக்கு வாசல் திறக்கப்பட்டு அது வழியாக நான் உள்ளே போவேன், அப்போ நீங்களும் வாங்க பரமபதத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுபோலவே மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசி அப்போ ஒவ்வொரு வருடமும் சொர்க்கவாசல் வைகுண்ட வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரமபத வாசல் வழியாக இறைவன் உள்ளே போவார். அது பின்னாடியே மதுக்கைடவர்களை உள்ளே விட்டு அவங்களும் பரமபதம் அடைந்தாங்களாம். அதற்கு முன்னாடி அவங்களுடைய வேண்டுதல் என்னென்னா, யாரெல்லாம் நாங்கள்லாம் இவ்வளவு பாவம் வேதத்தையே திருடிட்டு வந்த பாவத்தை செய்த எங்களுக்கே பரமபத வாசல் கிடைக்குது அப்படின்னா, இது போல் மக்களெல்லாம் திரளாக உன்னை சேவித்து நீ நுழைஞ்ச இந்த வடக்கு வாசல் வழியாக இந்த வளர்பிற ஏகாதசின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசினிக்கு யாரெல்லாம் உள்ளே நுழையிறாங்களோ, உன்னை தொடர்ந்து உள் வருபவர்கள் பக்தி பண்ணுறவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய அத்தனை வினைகளும் தீர்ந்து அவங்களும் சொர்க்கத்தை அடையணும், வைகுண்டத்தை அடையணும், பரமபதத்தை அடையணும் அப்படின்னு வரம் கேட்டாங்களாம். அதுபோலவே இறைவனும் உறுதியளித்தாராம். அப்போ அவர் நுழைஞ்ச அந்த வடக்கு வாசல், பரமபத வாசல், சொர்க்க வாசல், வைகுண்ட வாசல்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் நாமளும் நுழையும் பொழுது கண்டிப்பாக வைகுண்டத்தை அடைவோம். அதனால் அது இந்த மார்கழி மாதம் தான் வரும் இல்லையா, வைகுண்ட ஏகாதசி. அது இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி 10 நாள், பின்னாடி 10 நாள், அதை பகல் 10 ரா 10ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த பகல் 10னா ஏகாதசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகல் 10 நாள் பகலில் 3000 பாசுரங்கள் ஆழ்வார்கள்லாம் அருளி செய்த 3000 பாசுரங்கள் பாடுவாங்களாம். ரா 10னா நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியினுடைய 1000 பாடல்களை ஒரு நாளைக்கு 100 பாடல்னு வைகுண்ட ஏகாதசி தொடர்ந்து வரக்கூடிய மீதி 10 நாளில் ரா 10ன்னு இரவு நேரத்தில் பாடுவாங்களாம். பகல் 10ன்றது பகலில் பாடுவாங்க, ரா 10ன்றது இரவில் மாலையில் பாடுவாங்க. இது 1000 பாடல், ரா 10ன்றது 1000 பாடல் நம்மாழ்வாரினுடைய திருமொழியினுடைய பாசுரங்கள். மற்ற ஆழ்வார்கள் அருளிய 3000 பாசுரங்களை பகல் 10ன்னு பாடுவாங்க. இது ரா 10ல் ஒரு நாளைக்கு 100 பாசுரம்னு 10 நாளைக்கு 1000 பாசுரங்கள் பாடப்படுது. இதுதான் பகல் 10 ரா 10 அப்படின்னு பாடப்படக்கூடியது. அப்போ இப்போ நம்ம திருப்பாவை, பாவைன்னா என்னென்ன பொருள்படும், அதை வச்சு திருப்பாவைன்ற பெயர் எப்படி வந்தது, ஆண்டாள் திருப்பாவைக்கு வச்ச பெயர் என்ன, அணுகாரம் அப்படின்னா என்ன, அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக அந்த மார்கழி மாதத்தினுடைய பெருமைகள் என்னென்ன, வைகுண்ட ஏகாதசி ரா 10 பகல் 10 அப்படின்னா என்ன, மாதத்திற்குரிய இறைவன் பெயர்கள் என்னென்ன அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த திருப்பாவை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய 3 முக்கிய அங்கங்கள் இருக்குது. என்ன அங்கங்கள்? அதாவது கார்த்திகை மாதத்தினுடைய இறுதி நாள் அன்னைக்கு எல்லா பெண்களும் ஒன்று கூடி எல்லாரும் பேசுகிறாங்க. நம்ம என்ன நோன்பு பண்ண போகிறோம், எப்படி இறைவனை வழிபட போகிறோம், என்ன வேண்ட போகிறோம், யாரை வேண்ட போகிறோம், யாரை நினச்சி இந்த நோன்பை பண்ண போகிறோம், எல்லாமே ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படி பண்ணலாம், சரி நம்ம சீக்கிரம் போய் இன்றைக்கி ராத்திரி எல்லோரும் தூங்கிடலாம், கார்த்திகை இறுதி நாள், நாளைக்கு மார்கழி 1, நாளையிலேருந்து நம்ம நோன்பு ஆரம்பிப்போம், அப்போ இப்படி வரணும், இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய எல்லாரும் பேசி முடிவு பண்ணிவிட்டு இரவு நேரம் படுக்க போகிறாங்களாம். அப்போ மார்கழி 30 நாள் 30 பாசுரங்கள். முக்கியமான இந்த பாசுரங்களை பாடுறதுக்கு முக்கியம் என்னென்னா, முதல்ல காலம் முக்கியம், அங்கம் என்னென்ன, யாரெல்லாம் இதை பாடணும் அப்படின்னு முடிவு. அதுதான் 3 முக்கியமான அங்கங்கள். காலம் என்னென்னா மார்கழி மாதம் முழுவதும் 30 நாளும். முக்கிய அங்கம் என்னென்னா நீராடுறது, அனைவரும் நீராடிட்டு வரணும், அதுதான் முக்கியமான அங்கம். யாரெல்லாம் வரணும் அப்படின்னா விருப்பமுடைய அனைவரும் வரலாம். இதுக்கு வெறுப்பே கிடையாது. போதுவீர் போதுமினோர், யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாரும் வரலாம். இது ஆண் ஜாதி பெண் ஜாதி, பெண்கள் தான் பண்ணணும், ஆண்கள் தான் பண்ணணும், மேல் ஜாதிக்காரங்க தான் பண்ணணும், கீழ் ஜாதிக்காரங்க தான் பண்ணணும், பிராமணர்கள் தான் பண்ணணும், வைசியர்கள் தான் பண்ணணும், இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லை. விருப்பம் மட்டும்தான் இதுக்கு முக்கியம். யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க பண்ணலாம். அப்போ விருப்பத்தோடு பண்ணுற விஷயம் ரொம்ப நல்லது. 4வது விஷயம், யாரை குறித்து பண்ண போகிறோம், நாராயணனை குறித்து பண்ண போகிறோம்.
முக்கியமான 4 விஷயங்கள். காலம் எப்போ பண்ண போகிறோம்? மார்கழியில் பண்ண போகிறோம். முக்கிய அங்கம் நீராடிட்டு வரணும். யாரெல்லாம் பண்ண போகிறோம்? விருப்பமுள்ள எல்லாரும் சேர்ந்து பண்ண போகிறோம். யாரை குறித்து பண்ண போகிறோம்? நாராயணனை குறித்து பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ இது 4ம் மார்கழியினுடைய முக்கியமான 4 அங்கங்களாக சொல்லப்படுது. அப்போ இந்த 30 பாசுரங்களும் 6 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு பிரிவும் எதை சொல்லுது அப்படின்னா, முதல் 5 பாசுரம் 1 முதல் 5 பாசுரம் நோன்பு குறித்து ஒரு அறிவிப்பு. என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம், என்ன யாரெல்லாம் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது முதல் 5. 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பாசுரங்கள் தோழிகளை எழுப்புமாறு அமைந்தது. 10 முதல் 15 வரை உள்ள பாசுரங்கள் விசேஷ தோழிகளை எழுப்புதல். அது என்ன விசேஷ தோழிகள் அப்படின்னா, அந்த கார்த்திகை இறுதி நாள் ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா, விளக்க கூட்டம்னு. அந்த கூட்டத்தில் முக்கியமாக அவங்க பேசியிருப்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது ஏன் இப்படி பண்ணால் என்ன, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, நான் வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு எழுந்து எல்லாரையும் வந்து எழுப்புறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க தான் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வியாக்கியானம் பேசு ஆனால் செயலில் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான விசேஷமான தோழிகள் யாரெல்லாம் அதிகமான கேள்வி கேட்டாங்களோ, யாரெல்லாம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னாங்களோ, அவங்கெல்லாம் விசேஷமான தோழிகள். அவங்களெல்லாம் எழுப்புறது 10 to 15வது பாசுரம். 16 முதல் 20 வரை அந்த வாயிற்காப்பாளனை எழுப்புறது, நந்த மகாராஜாவை, யசோத மகாராணியை இவங்களெல்லாம் எழுப்புமாறு அமைந்தது. 21 முதல் 25 வரை கண்ணனை எழுப்பி பல்லாண்டு பாடுறது. 26 முதல் 30 வரை பலனை தருமாறு கேட்டார். நோன்பு நோட்டிருக்கோம், மார்கழி நோன்பு, பாவை நோன்பு, இந்த நோன்புக்கு இத்தனை பேர் இப்படிலாம் டெய்லி இப்படி வந்திருக்கோம், இப்படி பண்ண இதுக்கு ஒரு பலன் தான் அப்படின்னு அவனை நேரடியாக நாராயணனை நோக்கி பாடி நாராயணனையே சரணடைந்து நாராயணன்கிட்டேயே பலன் கேட்குமாறு அமைந்தது தான் இந்த 30 பாசுரமும். இதுதான் அதற்கான பிரிவுகளும் அதற்கான விளக்கங்களும். அப்போ இதுவரையும் நம்ம என்ன முதல்ல சொன்னோம், என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு சொன்னோமோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த பிரம்ம முகூர்த்தம், தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய இந்த நேரங்களில் நாமளும் இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி இறைவனுக்கே உரிய மாதம், ஆன்மீக முன்னேற்றத்திற்கான முக்கியமான மாதம், உத்தமமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் அழகாக எப்படி கோபிகைகள் வந்து இறைவனை அடைஞ்சாங்களோ அது போலவே தானும் இறைவனை அடையணும்னு தன்னை கோபியாக பாவித்து அனுகாரம் செய்து ஆண்டாள் நமக்கு அருளிய துவாபர யுகத்தில் கோபிகைகள் பண்ணதை கலியுகத்தில் நமக்கு பண்ணி காமிச்சிட்டு போன ஆண்டாளினுடைய அடிபற்றி ஆண்டாளை வணங்கி நாம் இந்த பாவை நோன்பை, இந்த பாசுரங்களை பாடி தினம் ஒரு பாசுரம் அப்படின்ற விதத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனால் 1000 மடங்கு பலன், 1000 வருடம் போன பலன் அப்படிங்கும்போது நம்ம 30 நாளும் 30,000 வருடம் போன பலனை அனுபவிப்பதற்கும் இறைவனடி சேர்றதுக்கும் ஆன்மீக பாதையில் நம்மளை முன்னேற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு இறைவனே நமக்கு குருவாக அமைஞ்சு அவரே நமக்கு வழிகாட்டணும்னு வேண்டி பக்தி வழியில் சென்று பிறவா நிலை அடையணும், நம்ம முக்தி அடையணும் அப்படின்னு இறைவனை வேண்டி இந்த மார்கழியினுடைய 30 பாசுரங்களையும் நம்ம படிப்போம். இறைவன் வழி செல்ல நாமம் சொல்வோம். நாமம் சொன்னால் நம்மனையே வெல்லலாம். நாமம் ஒன்றே கலியுக தர்மம் என்று கூறி தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.